வணக்கம் நண்பர்களே. இந்த சமுதாயத்தில் சில நாளாக தவறான புரிதல்களை நான் பார்த்துட்ருக்கேன். சில பிரச்சனைகளையும் பார்த்துட்ருக்கேன். அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். இந்த உலகத்தில் ஆணாதிக்கம், அப்புறம் பெண்ணியம், இந்த ரெண்டும் பெரும்பொருளாக இப்போ பேசப்பட்டுருக்கு. அதுக்கான ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. சில பேர் தனியாக இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த உலகத்தில் ஆண் பெருசு பெண் பெருசு நடக்கிற சண்டை ஒரு முடிவில்லாத போர் மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் உண்மையிலேயே எது சரி எது தப்புன்னு நாம் பிரித்து பார்க்கணும். எது தவறு? ஆனால் அதிகம் நான் தான் ஆம்பளை, நான் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்னு சொல்லி பெண்ணோட உணர்வுகளையும் உரிமைகளையும் மதிக்காமல் இருக்கிறது தப்பு. ஒரு குடும்பத்தில் அதிகாரம் பண்ணுறது ஆண்மை கிடையாது. அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது தான் உண்மையான ஆண்மை. அப்புறம் தவறான பெண்ணியம். பெண்ணியம்ங்கிற பேரில் ஆண்களை கேவலமாக பேசுகிறதோ இல்லை ஆண்களை வெறுக்கிறதோ சரியான பெண்ணியம் கிடையாது. அதே மாதிரி சுதந்திரங்கிற பேரில் கலாச்சாரத்தையோ அல்லது ஒழுக்கத்தையோ விட்டு கொடுப்பதும் தவறான பாதையாகிடும். எது சரின்னு பார்த்தா, பெண்ணியம் என்பது ஆண்களுக்கு எதிரான போர் கிடையாது. அது பெண்களுக்கும் சரிசமமான வாய்ப்பு, கல்வி மற்றும் மரியாதை வேணும் அப்படின்னு கேட்குற ஒரு நியாயமான குரல். ஒரு ஆண் வெளியில் போய் உழைக்கிறப்போ அந்த பெண் வீட்டை பார்த்துக்கிறாங்கன்னா அந்த உழைப்புக்கு சமமான மரியாதை கொடுக்கணும். நீ பெரியவளா நான் பெரியவனா அப்படின்னு போட்டி போகிற இடத்துல அன்பு இருக்காது. ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தரோட திறமையை இன்னொருத்தர் பாராட்டுறது தான் அழகு. ஒரு நல்ல சமுதாயத்துக்கு அழகு. சுருக்கமாக சொல்லணுன்னா, ஆண் ஒரு விழி பெண் ஒரு விழி, ரெண்டு கண்ணும் இருந்தால் தான் பார்வை தெளிவாக இருக்கும். ஒரு கண்ணு பெருசு இன்னொன்று சிறுசுன்னு சண்டை போட்டால் நஷ்டம் நமக்கு தான். யார் அதிகாரம் பண்ணுறாங்கன்றதை விட யார் அதிகமாக அன்பும் அக்கறையும் காட்டுறாங்கன்றது தான் முக்கியம். இந்த உலகத்தில் ஆணும் பெண்ணும் சமமானவர்கள், ஆனால் வெவ்வேறானவர்கள். அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு மதிக்க கற்றுக்கிட்டா இந்த சண்டையே வராது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்டில் சொல்லிட்டு போங்க.